ஹாய் வணக்கம் மக்கள்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கேமோட டுட்டோரியல் அண்ட் அன்பாக்சிங். ஸோ இது நாங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணால் ஒரு போர்டு இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்ன்ட்டு. ஓகே, நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது, பரவாயில்ல. ஸோ இது ஒரு மேட்ச் தான். நெக்ஸ்ட்டு வந்து மணி இருக்குது, எல்லாமே டாலர்ஸில் இருக்குது. நல்லா கொஞ்சம் இதாக தான் இருக்குது. ஸோ குவாலிட்டியாக தான் இருக்குது. இது இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்னால நம்மளுக்கு எல்லாமே டாலர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வைப்போம் இந்த சைடு. ஸோ அப்புறம் கண்ட்ரிஸ் இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா கண்ட்ரிஸும் இருக்குது. ஜெர்மனி, இட்டாலி. ஸோ கலர்ஸ்லாம் இருக்கும், ஒரு கண்ட்ரிக்கு ஒரு கலர்ஸ் மாதிரி இருக்கும். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்புறம் போர்ட்ஸ் இருக்குது, அப்புறம் பாஸ்போர்ட்ஸ், கிரெடிட் கார்ட்ஸ், ஸோ அதெல்லாம் இருக்குது. அப்புறம் காயின்ஸ் ப்ளஸ் டைஸஸ் இருக்குது. ஸோ இதுதான் மெயின். 4 பிளேயருக்கு தான் மோஸ்ட்லி இருக்கும். வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா வச்சு கூட விளாட்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் ஒரு மேனுவல் இருக்குது, இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கேமோட மேனுவல். ஸோ இவ்வளோ தான் இருக்குது. எப்படி விளாட்ணுன்றது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மக்கள்ஸ், இதுதான் அந்த செட்டப்பு. நான் எடுத்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் டாலர்ஸு அவங்க கொடுத்தது. எல்லாமே ஈச் டாலர்ஸும் ஈச் அந்த நோட்ஸுமே 10 இருக்கும். 10,000, 5,000, 1,000, 500, 100, 50. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் 2 மெம்பர்ஸ் இல்லை 4 மெம்பர்ஸ் நீங்கள் எவ்வளோ பேர் விளாட்றீங்களோ, ஸோ இதெல்லாம் தான் அந்த அமௌண்ட்ஸு. ஸோ இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணும்போது $25,000 கொடுத்துடணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 மெம்பர்ஸ்க்கு நான் பண்ணுறேன். $25,000 2 மெம்பர்ஸ்க்கு நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அவங்களுக்கு 2 காயினும் கொடுத்துட்றோம். ஸோ அவங்களுக்கு ப்ரிஃபர்டு கலர் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் கண்ட்ரிஸு. ஸோ கண்ட்ரிஸ் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுட்டேன். அப்புறம் போர்ட்ஸு, ஸோ வாட்டர்வேஸ், சேட்டலைட், அந்த மாதிரி ரோட்வேஸ், ரயில்வேஸ், அப்புறம் பெட்ரோலியம், ஏர்வேஸ் அப்படிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் டைஸு. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், கிரெடிட் கார்டு ஒன்று இருக்கும், அப்புறம் பாஸ்போர்ட் ஒன்று எடுத்துக்கணும் நீங்கள். ஸோ அதெல்லாமே இனிஷியலாக நம்ம எடுத்து வச்சிடணும். இப்போ நான் 2 மெம்பர்ஸ்க்காக நான் இப்படி 2 மட்டும் எடுத்துக்கிறேன். ஒரு மெம்பர்ஸ்க்கு இது ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு பாஸ்போர்ட்டு, அதே மாதிரி இன்னும் மெம்பருக்கு ஒரு கிரெடிட் கார்டு, ஒரு பாஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் தான் இனிஷியலாக நம்ம கொடுக்குறது. ஸோ இதெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு நம்ம கேமுக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம கேம் உங்களுக்கு விளையாடி காட்டுற மாதிரி நான் காட்டுறேன். ஸோ நம்ம இப்போது கேம் விளாட்லாம். ஸோ அப்படி விளாடும் போதே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் என்னென்ன பண்ணணுன்ட்டு. ஆக்சுவலாக இதில் நிறைய இருக்குது. ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நான் சொல்கிற மாதிரி இப்போ 2 பிளேயருக்கும் நானே விளாட்ற மாதிரி நான் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பிளேயர் 1 கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ 5 + 3 8. பிளேயர் 1 வந்து இப்போ ப்ளூ கலர் ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ 8 போட்டு நீங்கள் போகணும். 1 2 3 4 5 6 7 8. ஸோ அவங்க வந்து ஈஜிப்ட் வந்து 3,200. ஸோ இப்போ பிளேயர் 1 வந்து 3,200 அவங்க கொடுத்துட்டு அந்த ஈஜிப்ட் வாங்கிக்கலாம். ஸோ பேங்க்குக்கு தான் பே பண்ணோம். ஸோ 5,000 வச்சிடுறேன். 3,200 வந்து 500, 3,200, 800, 1,800 வாங்கிட்டோம். சாரி, 1,800 வாங்கியாச்சு. ஸோ அது நம்ம பே பண்ணி காசு அங்கே பே பண்ணி சேஞ்ச் வாங்கினதுக்கப்புறம் இங்கேருந்து மறக்காமல் இந்த ஈஜிப்ட் எடுத்துக்கணும். அந்த கார்டு, இந்த கண்ட்ரி நீங்கள் ஓன் பண்ணுறதுக்கு இதுதான் உங்களுக்கு இது. ஸோ அதை நீங்கள் எடுத்துடுறீங்க. ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடச்சிருச்சு, ஒரு கண்ட்ரி உங்களுக்கு கிடச்சிருச்சு. ஸோ செகண்ட் பிளே 2 அவர் போடுறாரு. 6 + 1 7. 1 2 3 4 5 6 7. ஸோ 7 வந்து சேட்டலைட்டில் வருது. ஸோ $2,000 இருக்குது. ஸோ பிளேயர் வந்து அவங்க சேட்டலைட் வாங்குறாங்களான்னு பார்க்கணும். ஸோ இதில் என்ன மேட்ருனா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இது வந்து உங்களுக்கு கம்மி தான் ரெண்ட்டு. இப்போது இன்னொரு பிளேயர் அங்கே வந்தாங்கன்னா 500 தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் எப்போ உங்களுக்கு அது இதாக மாறுதுன்னா, ஜாஸ்தியாக மாறுதுன்னா, இப்போது
சேட்டலைட் எங்கே இருக்குன்னா, இஃப் த ஓனர் இஃப் யூ ஆர் அ ஓனர் ஆஃப் வாட்டர்வேஸ்னால் ரெண்ட் வில் பி 1000. அது அப்படியே டபுள் ஆகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது ரெண்டும் இருக்குது. அப்போது இப்போ இவங்க வந்து இப்போ இதை நீங்கள் வாங்கிட்டு வாட்டர்வேஸ் வந்துட்டு நீங்கள் இதை வாங்கினீங்கன்னா, ஸோ இஃப் யூ ஆர் ஓனர் ஃபார் சேட்டலைட்னா அப்போது 2200 நீங்கள் உங்களுக்கு ரெண்ட் அந்த இடத்துல யார் வந்தாலுமே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க இந்த அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் தான் இதுக்கு தேவை. மற்றபடி இது ஒன்றும் பெருசாக ஒன்றும் இது அவ்வளோவும் மோஸ்ட்லி வாங்க மாட்டாங்க யாரும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது. நீங்கள் வேணுன்னா வாங்கலாம், இல்லைன்னா வேணாம். ஸோ இப்போ நான் இதை ஆனால் வாங்கலை நான். ஸோ இதை அப்படியே வச்சுட்டேன். ஸோ பிளேயர் ஒன்னே இப்போ போடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது எப்படின்னா, இப்போ நான் போடுறது வந்து இதுதான் கான்செப்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவருமே 1 2 3 4 5 6 7 8 போட்டு இப்போ அங்கே வந்துட்டார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டாங்கன்னா இவர் ஃபஸ்ட்டு பிளேயர் வந்து வாங்கிட்டாங்க, $3200 கொடுத்து வாங்கிட்டாங்க. ஸோ இவரும் அதே இடத்துக்கு வந்தாங்கன்னா இதில் நம்ம பார்க்கணும், ரெண்ட்டு வந்து சைட் ஒன்லி வந்து 300. ஸோ அந்த பிளேயர் 2 வந்து இவருக்கு கொடுக்கணும் 300. இவருக்கு 300 கொடுத்துட்டு மிச்ச சேஞ்சஸ் வந்து எவ்வளவோ அதை இவங்க வாங்கிக்கணும். ஸோ அவங்க வந்து ஈஜிப்டுக்கு வந்தனால நான் சொன்ன மாதிரி 300 கொடுத்து இவங்க பே பண்ணிடணும். ஏன்னா அவங்க வாங்கின இடத்துக்கு இங்கே போகிறாங்களா. ஸோ சைட் ஒன்றினால 300 கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே தான் நம்மளுக்கு ரெகுலராக போயிட்டுருக்கோம். இது வந்து வெறும் அந்த கண்ட்ரீஸ்க்கு வந்துட்டு அவங்க ஓன் பண்ணால் அவன் நெக்ஸ்ட் வர பிளேயர் அங்கே வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ காசு கட்டணுன்றது எல்லாமே இங்கேயே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளேயர் ஒன்னே செகண்ட் டைம் ஒரு ரவுண்ட் போயிட்டு செகண்ட் டைம் அங்கேயே வந்துட்டு அவங்க வந்து பார்த்துட்டு சரி ஓகே நான் வந்து ஒரு ஹவுஸ் கட்டுறேன் இல்லை ஹோட்டல் கட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்கன்னா மோஸ்ட்லி எல்லாம் ஹோட்டல்ஸ் தான் கட்டுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோட்டல்ஸ் கட்டினா தான் அவங்களுக்கு திரும்பியும் செகண்ட் பிளேயர் இப்போ அங்கே வரும்போது திரும்பி 8 போட்டால் அவர் அங்கே இங்கேருந்து வரும்போது 8 போட்டோ இல்லை 2 or 3 போட்டோ அங்கே வந்தாங்கன்னா அவர் வந்து இப்போ ஹோட்டல் வாங்கியிருந்தாங்கன்னா அவர் பே பண்ணது வந்து $3200 தான். பட் ஆனால் ஹோட்டலுக்கு எவ்வளோ பே பண்ணோம் செகண்ட் பிளேயர் வந்தாங்கன்னா $4900. ஸோ மோஸ்ட்லி ஹோட்டல்ஸ் வாங்க தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படி ஃபார் இல்லை உங்களுக்கு இதே ஹோமே போதுன்னா கூட ஹவுஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். காஸ்ட் ஆஃப் ஹவுஸ் வந்து அதே தான் $3200. ஸோ ஒன்று வாங்கினீங்கன்னா இப்போ நீங்கள் வெறும் ஒரு ஹவுஸ் மட்டும் வாங்கினீங்கன்னா 1 ஹவுஸ்க்கு இவ்வளோ ரெண்ட்டு அவங்க தரணும் செகண்ட் பிளேயர் அங்கே வந்தால். ஸோ அதே மாதிரி 2 3 அப்படிலாம் இருக்குது. ஸோ இதில் இன்னொரு ஒரு மெயின் க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது. ஸோ அது என்னதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் பிளேயர் 1 brought these 3 countries like மலேசியா, ஈஜிப்ட் அண்ட் ஈராக், இந்த மூணுமே அவங்க வாங்கிட்டாங்கன்னா ஸோ 3யும் சேம் கலரில் இருந்துன்னா இங்கே போட்டிருக்கோம் இப்போ பிளேயர் ஓன்ஸ் 3 sides ஆஃப் எனி கலர் குரூப்னா the rent is doubled. ஸோ வெறும் சைட் ஒன்லி மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ ஒரு ஈராக் வந்து சைட் ஒன்லி மட்டும் வாங்கியிருக்காங்க பிளேயர் 1. ஸோ வாங்கியிருக்காங்கன்னா பிளேயர் 2 அங்கே வரும்போது 500 ஸோ இந்த மூணு ஒரே கலர் வச்சுருக்காங்க மலேசியா ஈஜிப்ட்னு பிளேயர் 1 வாங்கியிருக்காங்கன்னா 500 will be double. ஸோ $1000 வந்து பிளேயர் 2 கொடுக்கணும் அவங்க அங்கே வந்தாங்கன்னா. ஸோ அதுதான் ப்ராசஸ். இது பேசிக் ப்ராசஸ். ஸோ இதை தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு வந்து அது இல்லாமல் இன்னும் மெயின் திங் என்னென்னா ஒவ்வொரு வாட்டி நீங்கள் இங்கேருந்து வரும்போதும் ஒரு ரவுண்ட் போயிட்டு இந்த ஸ்டார்ட் பாயிண்ட்டை க்ராஸ் பண்ணும் போதும் ஈச் பிளேயர் வில் கெட் $1500. ஸோ அது கிடக்கணும். அது வந்து எப்படின்னா பேங்க்கிட்டேருந்து வாங்கிக்கணும். ஸோ அது மெயினாக அது நீங்கள் பண்ணணும். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ரெசார்ட்டு அப்புறம் பார்ட்டி ஹால்னு ஒரு 2 இருக்குது. ஸோ ரெசார்ட் இஸ் நத்திங் பட் நீங்கள் எப்போல்லாம் அங்கே போகிறீங்களோ ஒரு இப்போ 4 members விளாட்றீங்கன்னா 3 members வந்து நீங்கள் $200 தரணும் நீங்கள் போனீங்கன்னா. ஸோ சேம் வே சிமிலர்லி எப்படின்னா பார்ட்டி ஹால் வந்து ஜஸ்ட் ஆப்போசிட். நீங்கள் பார்ட்டி ஹாலுக்கு போனீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்களோ இப்போ 4 members நீங்கள் எல்லாமே மிச்சம் 3 பேர்கிட்டேருந்து $200 நீங்கள் வாங்கணும். ஸோ தட் வில் பி அ மெயின் ரீசன். ஸோ ஆஃப்டர் தட் வந்து ட்ராவலிங் டியூட்டின்னு ஒன்று இருக்குது. ட்ராவலிங் டியூட்டினா நீங்கள் எப்பப்போலாம் அங்கே வரீங்களோ எவ்வளோ கண்ட்ரி ஓன் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து $50 மாதிரி கணக்கு போட்டு நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 countries ஓன் பண்ணுறீங்கன்னா $150 பேங்க்குக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ அதே மாதிரி தான் கஸ்டம் டியூட்டியும் அதே மாதிரி தான். கஸ்டம் டியூட்டி வந்து நீங்கள் $100 பே பண்ணணும். எவ்வளோ ஊர் நீங்கள் வச்சுருக்கீங்களோ 3 countries வச்சுருந்தீங்கன்னா $300 பே பண்ணணும். ஸோ இதுதான் பேசிக்கு. அப்புறம் ஜெயில் இருக்குது. ஜெயில் வந்து நீங்கள் நார்மலாகவே போட்டுட்டு ஒவ்வொரு நம்பர் போட்டுட்டு நீங்கள் ஜெயில் வந்தீங்கன்னா ஸோ ஜெயிலில் வந்தீங்கன்னா $500 உங்களுக்கு நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணணும். அப்படி இல்லைன்னா உங்கள் பாஸ்போர்ட்டை நீங்கள் வச்சுக்கலாம். பாஸ்போர்ட்டை வச்சுட்டு கூட நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது இன்கேஸ் உங்களுக்கு இப்போ வேணாம் அப்படின்னு தோணிட்டு இப்போது நான் பே பண்ண வேணாம் $500 அப்படின்னு தோணி அப்படின்னு இருந்ததுன்னா நீங்கள் டாலர் வைக்கிறதுக்கு பதில்
பாஸ்போர்ட் வச்சிடலாம். பாஸ்போர்ட் வச்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 500 கட்டி எடுத்துக்கலாம். ஸோ பாஸ்போர்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு தேவைப்படாதுன்னா நீங்கள் அதை வச்சிடலாம். அது ஒன்று இருக்குது. அதுவும் இல்லாமல் இப்போ நெக்ஸ்ட்டு யூஎன்ஓ சான்ஸில் வந்து ஆர்டர் ஈவன் நம்பர் போட்டு வர மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ அதில் சர்டன் திங்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூஎன்ஓனா நீங்கள் ஆட் நம்பர்ஸ் 3, 5, 7 போட்டிங்கன்னா நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணணும். இப்போ எப்படின்னா நீங்கள் இப்போது 3 போட்டு யூஎன்ஓ வந்துட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேருந்து 3 போட்டு இங்கே வந்துட்டிங்கன்னா கோ டு ஜெயில். ஸோ கோ டு ஜெயில்னால் நீங்கள் டேரெக்டாக இங்கெல்லாம் இருக்கீங்க, பட் டேரெக்டாக நீங்கள் ஜெயிலுக்கு போகலாம். அப்படி டேரெக்டாக போனீங்கன்னா நீங்கள் 100 கொடுத்தா போதும். ஸோ அதே மாதிரி தான் நெக்ஸ்ட் வந்து 5 போட்டு யூஎனுக்கு 5 போட்டு வந்தீங்கன்னா மெடிக்கல் அண்டு ஸ்கூல் ஃபீஸ் $2500 அதை நீங்கள் பே பண்ணணும். அப்புறம் சப்மிட் யுவர் பாஸ்போர்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி பாஸ்போர்ட் சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா அப்போ 500 இங்கே பே பண்ணி தான் ஆகணும். பே பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு அந்த பாஸ்போர்ட்டை நீங்கள் அவங்க கொடுக்கணும். அப்புறம் ஜென்ரல் ரிப்பேர் ஃபார் யுவர் ஈச் ஹவுஸ்னால் அதை 3 ஹவுஸ்னால் $50 பர் ஹெட்டுன்ற மாதிரி வச்சு 150 பே பண்ணணும். ஹோட்டல்னால் 100. அப்புறம் பே இன்சூரன்ஸ் ப்ரீமியம் 1500. ஹோட்டல் வாங்கினீங்கன்னா 1500 பண்ணணும். ஸோ சிமிலர்லி சான்ஸுக்கும் அப்படியே தான். சான்ஸுக்கு வந்து சான்ஸில் வந்து எப்படின்னா அதே மாதிரி சான்ஸில் வந்து நீங்கள் ஈவன் நம்பர் போட்டிங்கன்னா பே டு த பேங்க் ஆஸ் ஃபாலோஸ். இப்போது 2 போட்டு சான்ஸ்க்கு வந்திருக்கீங்க அப்படின்ற ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்கன்னா லாஸ் இன் ஷேர் மார்க்கெட் $2000. ஸோ லாஸ் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் பேங்க்குக்கு பே பண்ணணும். அதே மாதிரி ஃபைன் ஆக்சிடென்ட் ஒரு ராங் டிரைவிங். நீங்கள் ஹவுஸ் வாங்கியிருந்தீங்கன்னா இது நீங்கள் பண்ணி தான் ஐ மீன் சைட் வாங்கியிருந்தால் கூட நீங்கள் $1000 பே பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஹவுஸ் ரிப்பேர். ஹவுஸ் நீங்கள் நார்மலாக சைட் வாங்கினீங்கன்னா பிரச்சனை இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈராக்லேயே நீங்கள் ஒரு ஹவுஸு இப்போ இங்கே ஒரு ஹவுஸ் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா எவ்வளோ ஹவுஸ் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அங்கே இது பண்ணணும், ஃபைன் மாதிரி கட்டணும். 1500 ரிப்பேர் காஸ்ட். லாஸ் டியூ டு அந்த குடோன். இது எதுக்குன்னா நீங்கள் ஒரு ஹோட்டல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குடோனுக்கு நீங்கள் பே பண்ணலாம். அதே மாதிரி சிமிலர்லி கோ டு ஜெயில். ஸ்ட்ரெயிட்டாக ஜெயிலுக்கு போனீங்கன்னா $100 நீங்கள் பே பண்ணணும். அதே மாதிரி ரிப்பேர் ஃபார் யுவர் கார் 200. ஸோ அதே மாதிரி யூஎன்ஓவில் வந்து ஈவன் நம்பர் போட்டிங்கன்னா பேங்க் கிட்டேருந்து உங்களுக்கு வேணும். உங்களுக்கு எப்படி சொல்கிறது, பேங்க் உங்களுக்கு பே பண்ணும். இட்ஸ் லைக் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட். அப்புறம் ஆனிவர்சரி கலெக்ட் ஃப்ரம் ஈச் பிளேயருக்கு வந்து 500. ஃபார் 3 மெம்பர்ஸ்னால் $1500 நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கிக்கலாம். அப்புறம் பியூட்டி கண்டஸ்டன்ட் ஒரு $2500. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சேல்ஸ் ரிசீவ் இன்ட்ரெஸ்ட் ஆன் ஷேர்ஸு, சேல்ஸ் ஆஃப் ஸ்டாக்கு எல்லாமே ஹோட்டல்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே. ஸோ சிமிலர்லி அதான் யூஎன்ஓவில் வந்து நீங்கள் ஈவெண்ட் போட்டிங்கனாலே உங்களுக்கு தான் எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் அது மாதிரினே நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி சான்ஸ் இதெல்லாமே எனக்கு கிளியராக போட்டிருக்கு. சான்ஸில் நீங்கள் ஆட் நம்பர் போட்டிங்கன்னா சேம் ரிசீவ் ஃப்ரம் பேங்க் கிட்டேருந்து லாட்ரி ப்ரைஸு $2500. அப்புறம் வந்து அந்த வேர்ல்டு கிராஸுன்ற அப்படின்ற மாதிரி சொல்லி ஒரு $1000 கொடுப்பாங்க. அப்புறம் வந்து ஈச் பிளேயர் கிட்டேருந்து 100 அவங்கவுங்க ரெண்ட்டுக்காக அவங்க அப்படி டிஃபால்ட்டாக தர மாதிரி இருக்கும். அப்புறம் ஜாக்பாட்டு, அப்புறம் ஃபஸ்ட் ப்ரைஸ்ன்ற மாதிரி சொல்லி $1500 எக்ஸ்போர்ட்டுக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இருக்குது இப்போதைக்கு பேசிக்காக. இது மட்டும்தான். அப்புறம் சொல்ல மாட்டேன். இப்போ கிரெடிட் கார்டு வந்து இப்போ இருக்கிற பிஸ்னஸில் வந்து கிரெடிட் கார்டு கொடுக்குறாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு $10,000 ஒரு இது இருக்குது, அக்கௌண்ட்டில் இருக்கும். ஸோ இது எப்போ நீங்கள் யூஸ் பண்ணனா உங்கள்கிட்ட மணி எதுவுமே இல்லை, பட் இருந்தாலுமே பிரச்சனை இல்லை. உங்களுக்கு கிரெடிட் கார்டு வந்து நீங்கள் எதாவது கண்ட்ரி வாங்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈராக்கே நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், $2500 கொடுத்து நீங்கள் இதை கொடுத்தே நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறதுனா நீங்கள் இது ஃபுல்லாகிற வரைக்கும் நீங்கள் வாங்கலாம். இப்போது $10,000 இருக்குது. ஸோ எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணி $10,000 உங்களுக்கு ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா நீங்கள் பேங்க்குக்கு வந்து 12,000ன்ற மாதிரி கட்டணும். அது ஒரு 6 டைம்ஸ் நீங்கள் சுற்றி வரத்துக்குள்ளே கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஈச் டைம் நீங்கள் 2000 கட்டுற மாதிரி ஒரு 6 டைம்ஸ்க்குள்ளே நீங்கள் கட்டணும். அதுவும் நீங்கள் ஒவ்வொரு ரவுண்ட் சுற்றி வரும்போது நீங்கள் கட்டணும். ஸோ அதெல்லாம் தான் இருக்குது. 2000 இந்த இன்ட்ரெஸ்ட் போட்டு தான் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் பேசிக் திங்ஸு. ஸோ இது வந்து எப்படின்னா நம்ம வின்னர்ஸ் எப்படி நம்ம பண்ணணும்னா யார்கிட்ட நிறைய கண்ட்ரிஸ் ஓன் பண்ணுறாங்களோ, யார்கிட்ட நிறைய மணி இருக்கோ அவங்க தான் கன்சிடர் அஸ் வின்னர். ஸோ உங்களுக்கு இல்லை, இது வந்து ரொம்ப லென்த்தான ப்ராசஸ் தான். அவங்க 90s கிட்ஸ் நிறைய பேருக்கு இது தெரியும். எல்லாருமே இது சின்ன வயசில் விளாண்டுருக்கோம். இப்போ நானுமே இது சரி எனக்கு ஆசை வந்து தான் சரி இது வாங்கி விளாட்லாம், ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கூகுளில் யூடியூப்பில் எல்லாத்துலேயும் பார்த்தா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தமிழ் சேனல் இது எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியே இல்லை. ஸோ அட்லீஸ்ட் நம்மனாச்சும் போடுவோம், ஒரு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் நான் இப்போ போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய டுட்டோரியல் வீடியோ நாங்கள் போட ரெடியாக தான் இருக்கோம்.
ஸோ நீங்கள் இந்த கேம் வந்து எப்படியோ 2-3 ஹவர்ஸ் இழுத்துரும். உங்களுக்கு இல்லை ஷார்ட்டாக முடிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்களே பிளேயர்ஸ் கிட்ட பேசி ஒரு 1 ஹவர் தான் டைமு, 1 ஹவருக்கு இல்லை ½ அன் ஹவர் தான் டைமு, ஸோ அதுக்குள்ளே யார் எந்த பிளேயர்கிட்ட நிறைய கண்ட்ரி இருக்குது, பேங்க்கிட்ட கடன் வாங்காமல் எப்படி நிறைய கண்ட்ரி வச்சுருக்காங்க, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோ மணி வச்சுருக்காங்க பார்த்துட்டு வின்னர் நீங்களே அனௌன்ஸ் பண்ணி சீக்கிரம் முடிக்கணும்னா கூட முடிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் ஷார்ட்டாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் ஏதோ எக்ஸ்பிளைன் ஆல்மோஸ்ட் எல்லாமே பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். இப்போ புது இதில் வந்து இது கிரெடிட் கார்டு தான் புதுசாக வந்திருக்கு, மற்றபடி எல்லாமே பழசு தான். ஸோ அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, ஓகே கைஸ், அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நாங்கள் எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் ரெண்டுத்துலையுமே இருக்குது. நாங்கள் லிங்க்கு போடுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் பார்த்து வாங்கி நீங்கள் விளையாண்டுட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். அப்படி நாங்கள் எதாவது பாயிண்ட் மிஸ் பண்ணியிருந்தால் கூட வெல்கம் டு கமெண்ட் ஓவர் தேர். ஸோ நாங்கள் அதை செக் பண்ணிவிட்டு நாங்கள் வேறு டுட்டோரியல் இதில் நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ நீங்கள் வந்து வாங்கி விளாடுங்க, உங்களுக்கு இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 90s கேம்ஸ் வந்து 90s கிட் கேம்ஸ் வந்து யாருக்கு தான் பிடிக்காது. சரி, நீங்கள் வாங்கி விளாடுங்க. நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படி நாங்கள் எதாவது மிஸ் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில். சரி, ஓகே காய்ஸ், வீடியோட லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதை வாங்கி பார்த்து விளாண்டுட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீக்லி இப்போ போட ட்ரை பண்ணுற வீடியோஸு. ஸோ போட்டுட்டு நாங்கள் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வைங்க. ஸோ வந்துச்சுன்னா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய், see you until next video. Bye.